எப்படிப்பட்ட பிரச்சனை, தீராத பிணிகள், கர்ம வினைகள், நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல். அதைவிட மிக முக்கியமானது, வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் வேல் அருகில் இருப்பதை உணர முடியும். வேல்மாறலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை கண்கூடாக காணலாம். வேல்மாறலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை காண முடியும். மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் அல்லது கனவிலேயா வந்து காட்சி தருவதை காண முடியும். நமக்கு துணையாக முருகன் நம்முடனேயே இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர முடியும். முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் வேல்மாறல். கந்தசஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிகமானவர்களால் இணையத்தில் தேடப்பட்ட பாடல் வேல்மாறல்தான். மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேல்மாறல். ஆனால் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள். முருகப்பெருமான் மீது 1.5 லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் வேல்வகுப்பு. வேல்வகுப்பு வேல்மாறல் இரண்டுமே ஒன்றுதான். அருணகிரிநாதர் இயற்றிய வேல்வகுப்பு என்னும் 16 வரிகள் உள்ள மந்திரத்தை மாறி மாறி வரும்படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியதுதான் இன்று நாம் படிக்கும் வேல்மாறலாகும். இது பாடப்பட்ட தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி ஆகும். அருணகிரிநாதர் 16 வரிகளில் எழுதியதை 4 மடங்காக, அதாவது 64 வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியுள்ளார். இது வினைகள் தீர்க்கும் மகாமந்திரமாகும். நாம் செய்த தீவினை, பிணிகள் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகும். வேல்மாறலை எவர் ஒருவரால் தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வரும்போது அவர் புண்ணிய செய்தவர் என்றே கூற வேண்டும். முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்துவிட்டார் என்று அர்த்தமாகும். வேல்மாறல் படிக்க எப்படி தொடங்குவது என இப்போது பார்க்கலாம். விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என 3 முறை கூறிவிட்டு வேல்மாறலை படிக்க துவங்க வேண்டும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே என்ற மகா மந்திர அடியை முதலில் 20 முறையும் 64வது பாடலை பாடிய பிறகு 20 முறையும் கூற வேண்டும். முதலில் 20, நிறைவில் 20, நடுவில் 68 என 108 முறை இந்த வரி ஓதப்பட வேண்டும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே என்ற அடியை 20 முறை பாடிய பிறகு பருத்தமுளை என துவங்கும் பாடலை பாட வேண்டும். ஒரு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை பாட வேண்டும். வேல்மாறலை மன ஒருமைப்பாட்டுடன் தினமும் காலை மாலை அல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆவது பாட வேண்டும். 48 நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும். வேல்மாறல் படிக்கும் தருணத்தில் முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை கூறாமல் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே குறிக்கோளாக நினைத்து படிக்கவும். நன்றி.